தருமபுரியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடையே கருத்து மோதல் விவகாரத்தில் சீமான் பரபரப்பாக பேசிய அந்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்பான ஆடியோவை முதலில் கேட்கலாம். நானாவது வரலாமா உங்க தொகுதிக்குள்ள? தலைமையிலிருந்து கொடுக்குற ஆள் வரக்கூடாதுன்னா அப்ப நானும் வரக்கூடாதுல்ல? அதுக்கு ஒரு போர்க்கொடி தூக்குவியல்ல? வேணாம்னா நீங்க வெளியேறி போக வேண்டியதானங்க. நீங்க சொல்றதை செய்யறதுக்கு எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சியில போய் சேர்ந்துக்கிறங்க. உங்க போர்க்கொடியெல்லாம் எங்கிட்ட கிழிச்சு துற போடுங்க. சொல்றதை கேட்டு இருந்தது செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்ல வேணாம்னா வெளியில போங்க, அவ்வளவுதானே. போர்க்கொடி தூக்கி உள்ளனர். எதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறீங்க? இந்த போர்க்கொடியெல்லாம் வேலை செய்யும்போது ஒழுங்கா ஈடுபாட்டோட வேலை செஞ்சா இன்னும் ஒரு படி நம்ம மேலே ஏறி இருக்கலாம், வளர்ந்துருக்கலாம். அந்த ஒற்றுமையை அங்கே காட்டணும். அரிமானதை வேலை செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னா வெளியேறி போங்க. அவர் வேணாம் அப்படின்னா, அவர் இருந்தாதான் வேலை செய்ய முடியாதுன்னா உங்களுக்கு யாரும் உங்களை கட்டாயப்படுத்துறது? யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. இன்னைக்கு அரிமா வரக்கூடாது, அப்புறம் நான் வரக்கூடாது, அப்படிதானே சொல்லுவீங்க, அப்படிதானே வருவீங்க. கடைசி முடிவு என்ன உங்க பிரச்சனை? உங்களுக்கு பிரச்சனை என்ன? கட்சிக்காரனை உள்ள வரக்கூடாது, வெளியில போகக்கூடாது, இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க. யாரும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நிறைய கட்சிகள் இருக்கு, நிறைய கட்சிகள் வருது. எல்லாரும் போய் சேர்ந்துட்டு தானே இருக்காங்க. போங்க, நல்லபடியா போங்க. உங்க போர்க்கொடி அங்கடி அந்த கொடியோட அப்படியே போங்க. தருமபுரியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடையே கருத்து மோதல் ஏற்பட்ட அந்த விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். விவரங்கள். சொல்வதை கேட்டு கட்சியில் இருந்தால் இருங்கள், இல்லை என்றால் கட்சியை விட்டு வெளியேறுங்கள் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் ஆடியோ பதிவு வெளியாகி கட்சி நிர்வாகிக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தருமபுரி மண்டல செயலாளர் அரிமா செந்தில்நாதன் என்பவருடன் மாநில ஒருங்கிணைப்பாளர் சந்தோஷ்குமார், குருதி கொடை பாச ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தன் ஆகியோருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் தற்போது இந்த ஆடியோ பதிவை சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ளார். குறிப்பாக மண்டல செயலாளர் அரிமா செந்தில்நாதன் என்பவரால் ஒரு சிலர் கட்சி பணியை சுதந்திரமாக செய்ய முடியவில்லை என தருமபுரி மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு இடையே ஒரு பேச்சு எழுந்திருக்கிறது. இது போர்க்கொடியாகவும் மாறி இருக்கிறது. இது குறித்து தகவலை கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானுக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இதனை அறிந்த சீமான் அரிமா செந்தில்நாதனிடம் விசாரித்து கட்சி நிர்வாகிகளுக்கு இடையே ஏற்பட்டு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாட்டை கேட்டறிந்து பின்பு கடந்த 23ஆம் தேதி அன்றுதான் சந்தோஷ்குமார் மற்றும் ஆனந்தன் ஆகிய இருவரையும் கட்சி ஒருங்கிணைப்பு நடவடிக்கை மூலம் மேற்கொள்ளும் வகையில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக தெரிவித்து இருவரையும் அடிப்படை உறுப்பினரில் இருந்தும் அதே போல இவர்கள் வகித்து வந்த பொறுப்பில் இருந்தும் முழுமையாக நீக்கப்பட்டு அறிவிப்பை வெளியிட்டு இருந்திருக்கிறார். இந்த நிலையில் இருவரையும் கட்சியில் இருந்து நீக்கியது தொடர்பாக மீண்டும் புகைக்க அரிமா செந்தில்நாதன் இருந்தால் கட்சியில் உள்ள ஒரு சில நிர்வாகிகள் கட்சியிலிருந்து வெளியேறுவதாகவும் மாற்று கட்சிக்கு செல்வதாகவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அப்போதுதான் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய ஆடியோ பதிவு வெளியாகி இந்த ஆடியோ பதிவால் கட்சி நிர்வாகிக்கு பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது.